ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நான் ஏரி வவ்வால் வாங்கியிருந்தேன். அதை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வவ்வால் மீன் செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். சால்ட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது ரெட் சில்லி பவுட்ரு, இது வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி. உங்களுடைய காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். காஷ்மீர் ரெட் சில்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கலர் கொடுக்கும். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டால் கருகாமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கிறேன். இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம விட்டுக்கலாம். புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துக்கணும். எல்லா மீனும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், வெந்துடும் மீன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தா நல்லா வெந்து வந்துட்டுருக்கோம். இப்போது கொஞ்சம் அப்படி நல்லா கிளறி விடணும். ரொம்ப கிளற வேண்டாம், மீன் துண்டாயிடும். சும்மா லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விட்டால் கூட போதும். அவ்வளவுதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.